மகர ராசிக்காரர்கள் உங்க குடும்பத்துல யாராவது இருந்தா அவங்கள எப்படி உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத எப்படி நம்ம செய்யலாம்னா, பொதுவாகவே மகர ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னாலும் கொடுத்த நேரத்துல அந்த டைம்லயே அதை வந்து செஞ்சு முடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே லேசினஸ் இருக்கும். இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், விடு, அப்புறம் செய்கிறோம்மா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம்மா, அப்புறம் குளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அதாவது தள்ளி வைக்கிற அமைப்பு அவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்பட மாட்டாங்க, அவசரப்பட மாட்டாங்க. செய்கிற வேலையை அழுத்தம் திருத்தமாக செய்வாங்க. அதாவது லேட்டாக செஞ்சாலும் கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ அந்த ராசியில் உங்கள் வீட்டில் யாராச்சும் இருக்கும்போது அவங்கள பற்றி ரொம்ப சோம்பேறியாக இருக்க, நீ என்ன ஒரு வேலையை சொன்னால் செய்ய மாட்டியா, எப்போ சொன்ன வேலையை எப்போ செஞ்சு வச்சிருக்கிற, உனக்கு அறிவு இல்லையா, இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பேச்சுக்கு அவங்க கண்ட்ரோலாக வரவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மகர ராசி கும்பராசிக்காரங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நேச்சராகவே அவங்களுடைய பாடியில் அந்த சிம்டம்ஸு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி அவங்கள உங்கள் வசப்படுத்துறது, உங்கள் பேச்சு கேட்குற மாதிரி மாற்றுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பா நீ இந்த வேலையை கொஞ்சம் லேட்டாக கூட பரவாயில்ல, இதை செஞ்சுட்டு அதுக்கடுத்து அந்த வேலையை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மாற்றி விடணும். அதாவது இந்த வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்குன்னாக்கா, நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், லேசியாக இருக்கணும், ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டு அவங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கிட்ட இந்த வேலையை செஞ்சுட்டு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இந்த வேலையை செஞ்சுட்டு நீ விளையாடப்போ, இந்த வேலையை செஞ்ச பிறகு நீ இப்படி இரு, நீ ஒன்றும் அவசரம் இல்லை, நீ பொறுமையாக கூட செய்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க. அந்த நிமிஷமே அந்த வேலையை முடிச்சுட்டு அவன் கூல் ஆகிடுவான். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் எதுவாக தான் இந்த ஹோம்ஒர்க்கு முடிச்சுட்டு நீ லேசியாக விளையாட போப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை வந்து அந்த ஹோம்ஒர்க் வந்து முடிச்சிடும். என்ன ஹோம்ஒர்க்கே பண்ணாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சத்தம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யாது, தூங்கி தான் விழுந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு போனால் அவங்க உங்கள் சொல் பேச்சுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுவாங்க. யாரு? மகர ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க. இன்னொரு விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து சொல்லி பழக்கப்படுத்திட்டு வந்தாக்கா அவங்க இன்னும் பெட்டராக மாறுவாங்க. என்ன விஷயம்னா, தம்பி நீ எல்லா வேலையும் பொறுப்பாக செய்கிற, எந்த வேலையை கொடுத்தாலும் தப்பாக பண்ணுறதே கிடையாது, கரெக்டாக பண்ணுற, ஆனாக்கா கொஞ்சம் லேட்டாக பண்ணுற, நீ லேட்டாக பண்ணாலும் பரவாயில்லை, ஆனாக்கா ஒர்க்கை வந்து நீ ரொம்ப பெட்டராக பண்ணுற, அந்த ஒர்க்கில் ஃபால்ட்டே வரமாட்டேங்குது, உங்ககிட்ட எந்த வேலையை சொன்னாலும் அதை கரெக்டாக பண்ணிட்டுருப்பா, ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து செய்கிற, தப்பு வராமல் பார்த்துக்கிற, நீ ரொம்ப குட் பாயாக இருக்க, குட் கேர்ளாக இருக்க, ஹஸ்பண்டாக இருந்தால் ஏங்க நீங்கள் நான் வந்து அவசரத்தில் முடிவு எடுத்துருவேன், ஆனால் நீங்கள் 10 முறை யோசித்து 100 முறை யோசித்து நல்ல முடிவாக எடுப்பீங்க, அந்த முடிவு வந்து நம்ம குடும்பத்துக்கு பெட்டராக இருக்குங்க, நீங்கள் தாங்க பெட்ரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மைனஸை குறிப்பிடாமல் ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து மகர கும்ப ராசிக்காரர்கள் வந்து மற்றவங்க மேலே இறக்க குணங்கள் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்துல அவங்க கரெக்டாக இருப்பாங்க. என்ன விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்கன்னா, யார் தப்பு பண்ணாலும் அதை நேருக்கு நேராக சுட்டி காட்டுவாங்க. நீங்களே ஒரு வாய்ப்பு தப்பு பண்ணால் கூட அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க இல்லை ரிலேஷன் இருக்காங்க அப்படின்னலாம் அவர் பார்க்க மாட்டார். இந்த தப்பை இப்படி பண்ணுற அப்படின்னு அந்த நேரத்துலேயே சத்தம் போட ஆரம்பிச்சிருவார். ஏன்னாக்கா அவருக்கு வந்து நீதி, நேர்மை, நியாயம், கண்டிப்பு அப்படின்ற மாதிரி இந்த பஞ்சுவாலிட்டி எல்லாம் ரொம்ப பார்க்குற அமைப்பில் இந்த மகர ராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க வழியில் தட்டி கொடுத்து அவங்கள உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாக்கா அது பழகிடுங்க. இந்த அமைப்பில் மகர ராசி கும்பராசிக்காரங்களை உங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது ரொம்ப ஈஸின்னு சொல்லி எப்படி சொல்கிறேன்னா, அவங்க இயற்கையாகவே வந்து மற்றவங்க சந்தோஷப்படணும், மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசணும், பெருமையாக பேசணும், நாம தான் நல்லவங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு நேச்சராகவே அவங்க மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கூட நீ நல்லா ட்ரெஸ் பண்ணுறப்பா, அதே மாதிரி அவங்க இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிடணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க.
நீங்கள் குளிக்காமல் இருக்கிறது, ஒரு பழைய ட்ரெஸ்ஸு போடுறது, துவைக்காமல் போடுறது, இப்படியெல்லாம் போட்டால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதாவது உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும், இப்போ ஒய்ஃபு வந்து சனி பகவானோட அம்சத்தில் இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து குருவோட அம்சத்தில் இருக்கிறாங்கன்னும் போது ஒய்ஃபு பண்ணுற எல்லா விஷயத்தையுமே குறை சொல்லிகிட்டே இருப்பாருங்க ஹஸ்பண்டு. அப்போது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க செய்யறது சரி அப்படின்ற மாதிரி நம்ம விட்டு கொடுத்து அந்த வகையில் கையாண்டா மட்டும்தான் இந்த மீன ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க இவங்களை வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுங்க. அவங்க செய்கிற எல்லா விஷயத்தையும் பாராட்டுங்க, புகழ்ந்து பேசுங்க, அவங்க ட்ரெஸ்ஸை பற்றி பேசுங்க. அதான் புகழ்ச்சிக்கு அடிமையாகிற ராசி அப்படின்னு பார்த்தாக்கா தனுசு மீன ராசிக்காரங்களை தான் பிரத்யேகமாக சொல்லலாம். ஸோ அவங்கள புகழ்ந்து பேசிட்டு வந்தாலே உங்களுடைய பிரச்சனைகள் 99% சால்வ் ஆகிடுங்க. இப்போ பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் நடக்கிற பிரச்சனைகளே என்னென்னா, ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்காதனால பசங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கறது இல்லை, அப்பா அம்மா பசங்க பேச்சு கேட்கறது இல்லை, கணவன் மனைவி பேச்சு கேட்கறது இல்லை. இப்படி தான் எல்லா விதமான சந்தோஷங்களும் வீட்டில் இருந்தாலும் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற குடும்பங்கள் தான் இப்படி இருக்குது. ஸோ இந்த ராசியை அடிப்படையாக வச்சு இந்த ராசிக்காரங்க இந்த தன்மையில் தான் இருப்பாங்க, இவங்களை இந்த முறையில் தான் இவங்களை ஹேண்டில் பண்ணணும், இந்த அமைப்பில் ஹேண்டில் பண்ணியாச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு ஒருத்தர் உங்கள் குடும்ப ராசிகளை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியலன்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்க. அவங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. அந்த ஜாதகத்தில் கணவன் மனைவிக்கு கட்டுப்படணுமா, இல்லை மனைவி கணவனுக்கு கட்டுப்படணுமா, பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு கட்டுப்படணுமா, அவங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸு என்ன, எதை நீங்கள் அப்ரோச் பண்ணால் அவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு கைட்னஸ் வந்து நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேங்க. ஆக இப்போ பார்த்தது ஒரு பொதுவான தகவல் தானே தவிர இது 100% எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. அவங்களுடைய சுய ஜாதகம் தான் இதுக்குண்டான சொல்யூஷனை கொடுக்கும். ஏன்னா இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ராசிக்காரங்க இப்படி இருப்பாங்க, இவங்கள இந்த வழியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். மற்றபடி எக்ஸாக்டாக பார்க்கணுன்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகம் தான் அதுக்கு வந்து வழி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த அமைப்பினை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தில் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காம, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவப்படாமல் அந்யோன்யமாக குழந்தைகளாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மாமியார் மாமனார் எல்லாருமே ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு இந்த இறைவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ராயவேலூர் கோவிந்தராஜ், பைரவா அஸ்ட்ராலஜி. நன்றி, வணக்கம்.